ஆதிராவோ உங்களுக்கு தெரியும், அவளுக்கு பிறந்த குழந்தை தான் இது. ஆனா அதை தவிர இந்த குழந்தைக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு என்ன மேடம்? இப்படிலாம் 1000 கேள்வி கேட்பாங்க மேடம். அடுத்தவங்க குழந்தைய நம்ம வச்சுக்கிறதுல 1000 சட்ட சிக்கல் இருக்கு. சார், அதுக்குன்னு யாருமே இல்லாத ஒரு குழந்தைய நம்ம எங்க சார் விட முடியும்? அநாத ஆசிரமத்திலயா? அது மட்டும் என்னால முடியாது சார், என்னால முடியாது. யாரும் இல்லைன்னு எப்படி மேடம் சொல்றீங்க? குழந்தையோட அப்பா இருக்கானே. அப்பாவா? என்ன சார் பேசுறீங்க? அவன் தான் ஆதிராவே வேண்டான்னு சொல்லிட்டு எங்கேயோ இருக்கானே. மேடம், நமக்கு வேண்டியவங்கன்றதுனாலயோ இறந்துட்டாங்கன்றதுனாலயோ அவங்க சொன்னதெல்லாம் உண்மையாகாது. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியாது. நாளைக்கே அவன் இங்க வந்து என் குழந்தைய எனக்கு தெரியாம நீங்க எப்படி வச்சிருக்கலான்னு பிரச்சனை பண்ணா என்ன பண்ணுவீங்க? மேடம், அவனுக்கு தான் இந்த குழந்தை மேல முழு உரிமை இருக்கு. முறைப்படி ஆதிரா இறந்ததையே நாம அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். அதான் அப்படி நம்ம செய்யாம அவளை அடக்கம் பண்ணதே ஒரு பெரிய அஃபென்ஸ். நீங்க என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒன்னும் புரியல. ஆனா ஒண்ணு, நான் ஆதிரா கிட்ட இந்த குழந்தைய அனாதையாக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன். அதனால இவனை நான் ஹோம்ல சேர்க்கறதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். ஹோம்ல இல்ல மேடம், இவன் அப்பா கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். அதான் மேடம் அறமும் கூட. ஆதிராவையே வேண்டான்னு சொன்னவன் இந்த குழந்தைய மட்டும் எப்படி சார் ஏத்துக்குவான்? மேடம், அவங்கிட்ட பேசாமலே அதை நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும்? அதனால நாம அவனை தேடி போய் இந்த குழந்தைய கொடுப்போம். அவன் என்ன சொல்றான்னு பாப்போம் மேடம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு ஒரு முடிவு எடுக்கலாம். சரிடா, சரி சரி சரி. ஓ, சந்தோஷ், வா சாப்பிடலாம். சந்தோஷ், என்னடா சாப்பிடாம உட்கார்ந்திருந்தா பிரச்சனையெல்லாம் தீந்துருமா? இல்ல பவி, எனக்கு வேண்டாம், விடு. எனக்கு சாப்பிட முடிய போயிடுச்சு. நீ போய் சாப்பிடு பவி. நேத்துல இருந்து நீ ஒண்ணுமே சாப்பிடல. சொன்னா கேளு, நீ வா. பவி விடு, எனக்கு ஒண்ணும் வேண்டாம் பவி. அம்மா இதெல்லாம் தெரிஞ்சு பண்றாங்களா இல்ல தெரியாம பண்றாங்களா ஒண்ணுமே புரியல பவி. என்னை பத்தி இங்க இருக்கவங்க எல்லாம் தப்பா பேசுற மாதிரி இவங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. உரிமை இல்லாம அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து வச்சிருப்பாங்களான்னு என் காதுக்குள்ளேயே பேசுறாங்க. பெத்த புள்ள அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, அந்த புள்ளைய காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. இது மாதிரி எல்லாம் யாருக்காவது நடக்குமா பவி? டேய், இதத்தானடா நான் அப்பையில இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அவளுக்கு உன் மேல இருக்கிற பாசத்தை விட அடுத்தவங்க தன்னை பாராட்டணும்ன்ற எண்ணம் தான் அவளுக்கு அதிகமா இருக்கு. அதான் யார் பெத்த பிள்ளைக்காகவோ தான் பெத்த பிள்ளைய மத்தவங்க முன்னாடி அவமானப்படுத்துறான். நீ தான் அவளை அம்மா அம்மான்னு சொல்லி தலையில தூக்கி வச்சாடுற. அவளுக்கு நீ எப்பவும் 4ஆம் பட்சம்தான். நாங்க சொன்னா எங்க மேல கோவப்படுவ? இப்ப நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா உனக்கே தெரியுமே. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏதாவது கேப் கிடைச்சா போதுமே, உடனே அத்தைய குறை சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. இப்ப எதுக்கு என் மேல பாயிர? லட்சுமி செய்யறதெல்லாம் அப்படிதானே இருக்கு. இங்க இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு அந்த புள்ளைய எதுக்கு இங்க தூக்கிட்டு வரணும்?
ஏதோ மனிதாபிமான அடிப்படையில ஆஸ்பத்திரி போக போறேன்னு சொன்னா அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கா. அப்புறம் யாரும் இல்லாத குழந்தை நானே வளர்க்கறேன்னு சொல்றா. அதுக்கு என்ன சொல்ல போற? சந்தோஷ், இவங்கெல்லாம் அத்தை என்ன செஞ்சாலும் குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நீ விடு. அத்தை அந்த குழந்தைய இங்க எடுத்துட்டு வந்தது அந்த குழந்தை யாருமே இல்லாம அனாதையா இருக்குமேங்கிறதுக்காக தான். ஆனா இப்போ அத்தை அதோட அப்பா கிட்ட சேர்க்கறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அந்த குழந்தைய அதோட அப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டு அத்தை வீட்டுக்கு வந்துருவாங்க. புரியுதா? உண்மையாவா பவி? ஆமா சந்தோஷ். ஹரி சார் அந்த குழந்தை அத்தை கிட்ட இருக்கிறதால வர்ற சட்ட சிக்கல் எல்லாம் எடுத்து சொல்லி அத அவங்க அப்பா கிட்டே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அத்தை கிட்ட சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா ஆதிரா ஹஸ்பண்ட் கிட்ட அந்த குழந்தை போய் சேர்ந்துரும். ஓகேவா? இதாண்டா உன்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம். யாரு என்ன சொன்னாலும் நம்புற? எவ்வளவு பட்டாலும் உனக்கு புத்தியே வராதா? தாத்தா, எனக்கு அம்மாவை பத்தி நல்லா தெரியும். உங்க 2 பேருக்கும் தான் என்ன பத்தி தெரியல. இத பாருங்க, எனக்கு அம்மா மேல எந்த கோவமும் கிடையாது. அவங்க என்னைக்குமே என்னை விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. இத பாருங்க, என் பிரச்சனை அந்த குழந்தை மட்டும்தான். அத அம்மா கொண்டு போய் விட்டுட்டாங்கன்னா அது முடிய போகுது. உங்களுக்கு அம்மாவை பத்தி தப்பா பேசலன்னா தூக்கமே வராதுல்ல. இத பாருங்க, இந்த விஷயத்தை வச்சு எனக்கும் என் அம்மாவுக்கு இடையில பிரச்சனை பண்ணாதீங்க. புரியுதா? போய் உங்க வேலையை பாருங்க. பவி, வா நம்ம போய் சாப்பிட போலாம். வா, பசிக்குது. வா, நேத்துல இருந்து சாப்பிடலையா? வா எந்திரி போ. வாங்க மேடம். ரெஸ்ட் ரூம் அங்க இருக்கு. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. இதோ அங்க இருக்கு. அங்கேயா? குழந்தைய கொடுத்துட்டு போங்க. ஆ கொடுங்க. ஆ. பத்ரம், நான் சீக்கிரமா போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க.
சரி சரி சரி, அழக்கூடாது அழக்கூடாது. படு 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 படு. ஓ ஓ. மேடம் எங்கிட்ட கொடுங்க. ஆ. மேடம் குழந்தைய கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். இன்னும் 2 மணி நேரம் போகணுமா? நீங்க ரெஸ்ட் எடுங்க. பரவாயில்ல. Any hotel nearby, sir? क्या सर? Food. Can you halt, please? சரி சரி சரி. ஓ என்னடா? ஓ ஓ ஓ ஓ ஓ சரிம்மா சரிம்மா. என்னடி தங்கம்? மேடம். என்ன செல்லம்? சரி. குழந்தை நீங்க சாப்பிடுங்க, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல, நீங்க கொடுங்க, சாப்பிடுங்க. நான் சாப்பிடுறேன். கொடுங்க. பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க சார். ஓ ஒண்ணு ஒண்ணு ஒண்ணு. ஓ ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. நீங்க சாப்பிடுங்க. ஒண்ணு ஒண்ணு. சரி 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 சரி. இங்க பாருங்க, இங்க பாருங்க. சாப்பிடுங்க. ம். பசிக்குது குழந்தைக்கு. பால் இங்க எங்கேயாவது கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். இருங்க, நான் விசாரிக்கிறேன். வணக்கம். नमस्ते जी। பால் வேணும். पाल पाल का मतलब क्या है? பால் வேணும். मिल्क? बच्चे के लिए मिल्क अदा, चाहिए क्या? कुड- हाँ हाँ, ओके ओके। குழந்தைக்கு டயப்பர் மாத்தல. எங்கேயாவது ஒரு கடை இருந்தா நிப்பாட்டுங்களேன். ஷூர், வாங்கிடலாம். ஆ. सर क्या चाहिए आपको?
Huggies. क्या साइज चाहिए? Size. स्मॉल, मीडियम, लार्ज, एक्स्ट्रा लार्ज, क्या साइज? 4 साइज है आपको? No. இப்பதான் small, newborn baby. ओह ओके, स्मॉल साइज. Yeah, small size. सर सर हाँ वो चाहिए? हाँ ले लो सर. हाँ. ये सब ओके है ना? ओके. ओके. सर ऑल थिंग्स ओके? Yeah, எவ்வளோ कितना हिंदी नो इंग्लिश how much? वेट 1 सेकेंड. कितने? 1,4,5 1005. 1005 को बिल दे. ओके.
இந்த வீடுங்களா? ஆமா மேடம், வெளியில சொன்னதும் கூகுள் சொன்னதும் ஒண்ணுதான். ரெண்டு பேருமே இந்த வீடுன்னு தான் சொல்றாங்க. இல்ல சார், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி தெரியுதே. கன்ஃபார்மா இந்த வீடு தானா? ஆமா மேடம், இங்கதான் வர சொன்னாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க வேணா இங்க உட்காருங்க, நான் போய் விசாரிச்சுட்டு வந்துடுறேன். சரி, நீங்க போங்க, நான் வெயிட் பண்றேன். சரி.